தன் குழந்தை பின்னாடி நிற்கிறது தெரியாமல் காரை ரிவர்ஸில் எடுத்து அந்த ஆக்சிடெண்ட்டில் குழந்தை இறந்துடுறான். குழந்தை இறந்ததுக்கும் தன் குழந்தையை தானே கொண்டுட்டோங்கிற குற்ற உணர்ச்சி, தன் மனைவி தன்னை மன்னிக்க போகிறதே இல்லை, தன் வாழ்க்கை இனிமேல் இப்படி இருக்க போகிறதில்ல அப்படிங்கிற பயம், நம்ம ஜெயிலுக்கு போக போகிறோங்கிற பதட்டம், இந்த எல்லா உணர்ச்சிகளையும் பற்றி நெஞ்ச உழுக்கிற அளவுக்கு பேசுகிற கதை தான் தி ரிவர் இஸ் வெயிட்டிங். ரீசெண்டாக படித்ததுலேயே ரொம்ப எமோஷ்னலான டச்சிங்கான ஸ்டோரினா அது இதுதான். ஆண்களோட உலகம் எப்படி இருக்குது, அது எவ்வளோ இன்டிமிடேட்டிங், அவங்களோட பயம், அவங்க இன்செக்யூரிட்டி, சொசைட்டி அவங்க மேலே வச்சுருக்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அவங்க வளர்கிற விதம் அவங்க லைஃப்பை எப்படி மாற்றுது, இது எல்லாத்தையும் பற்றியும் அவ்வளோ அழகாக பேசியிருந்துச்சு. கிளைமேக்ஸை படிக்கும்போது கண்ணில் தண்ணி வரதை ஸ்டாப் பண்ணவே முடியல. நம்ம மட்டும்தான் இவ்வளோ எமோஷ்னலாக இருக்கோம்னு நான் நினச்சேன். ஆனால் போய் புக்கோட ரிவ்யூ பேஜை படிக்கும்போது தான் தெரியுது, ரிவ்யூவில் அவ்வளோ பேர் என்ன மாதிரியே கிளைமேக்ஸில் எழுதிருக்காங்கன்னு. உங்களுக்கு இந்த மாதிரி ஹார்ட் டச்சிங் எமோஷனல் ஸ்டோரிஸ் பிடிக்கும்னா இந்த புக்கை பற்றின ஸ்டோரியை ரொம்ப ஷார்ட் ஃபார்மில் யூடியூப்பில் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 வீடியோவாக அப்லோட் பண்ண போகிறேன். பார்ட் 1 ஆல்ரெடி அப்லோட் பண்ணிவிட்டேன், லிங்க் பயோவில் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் இருந்தால் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி எமோஷனல் ஸ்டோரிஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா கீழே லைக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிஸ் ஸ்னிப்பட்டோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் பாய். மறக்காமல் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.